திப்பு கொல்லப்படுகிறார். பிரிட்டிஷுக்கு எதிரான போர். பிரிட்டிஷ் மாத்திரம் இல்ல, பிரிட்டிஷ்காரனோட அங்க தேசாய் அப்படின்ற ஒரு மகாராஜா, கொடகு ராஜா, பேஷ்வா மன்னர்கள், தமிழ்நாட்டில் என்ன புதுக்கோட்டை தொண்டைமான், இவங்க எல்லாம் வந்து வெள்ளக்காரனோட சேர்ந்து திப்பு அட்டாக் பண்றாங்க. சோ அந்த போர்ல திப்பு கொல்லப்படுகிறார். உடையார் வந்து பிரிட்டிஷுடைய ஏஜென்ட். அந்த அம்மா ராஜசேகர அம்மணி, அவங்க ஹைதராலி உயிரா இருக்கும் போதே ஃபர்ஸ்ட் வார் ஆஃப் மைசூர், செகண்ட் வார் ஆஃப் மைசூர்ல அந்த அம்மா லெட்டர் எழுதுறாங்க. அந்த லெட்டர் இப்போ கூட இருக்கு. அப்போ சூரியன் சந்திரன் இருக்கும் வரை நீங்கள் தான் எங்களுடைய ஆளுநர்கள் அப்படின்னு எல்லாம் உடையாருடைய அந்த ராஜசேகர அம்மணின்றவங்க லெட்டர் எழுதுறாங்க. 10 லட்சம் பகோடான்றது அந்த காலத்து பணம். அதை வெள்ளக்காரனுக்கு கொடுக்குறேன், நீங்க திப்புவை கொன்னுட்டு ஆட்சி எங்க கையில கொடுங்கன்னு அந்த அம்மா லெட்டர் எழுதுறாங்க. அதெல்லாம் ஹிஸ்டரியில இருக்கு. அவங்க வந்து வெள்ளக்காரனோட நிக்கிறாங்க. அப்ப திப்புவை கொன்னுட்டு உடையார் ஃபேமிலிய திருப்பி கொண்டு வந்து ஒரு பொம்மை அரசா நியமிக்கிறாங்க.